வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டு ஸ்டோர் VBA கோட். தேர் ஆர் 5 டைப்ஸ். 5 முறையில் உங்களுடைய VBA கோடை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் உங்களுடைய ஒர்க் புக்கில். அது எப்படின்னு டீட்டெயிலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சீரியஸ் ஆஃப் செஷன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம சேனலில் உங்களால் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 5 முறையில் உங்களுடைய VBA கோட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் ஷீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஷீட் எங்கேருந்து வந்துருக்கு? உங்களுடைய ஒர்க் புக் ஃபைல், கன்சாலிடேட்டட் டேட்டா எக்ஸல் ஃபைல். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதனுடைய ஷீட்ஸ் நேம் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்டாக இங்கே வரும். நீங்கள் எத்தனை ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதனுடைய ஃபைல் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இது ஈச் ஷீட்குள்ளேயும் நம்ம வந்து உங்களுடைய VBA நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக இங்கே நான் ஒரு கோட் நான் பயன்படுத்த போகிறேன். சாம்பிள் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுக்கலாம். இங்கே அதனுடைய டெக்ஸ்ட் வந்து நம்ம இதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் அசைன் பண்ணணும். வெல்கம் டு கிரிஷிஸ் எக்ஸல் எனிவேர் கொடுத்தாச்சு. மேக்ரோ வந்து நாங்கள் சேவ் பண்ணியாச்சு, ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை நான் ரன் பண்ண போகிறப்ப ரன் பண்ணால் என்னுடைய அவுட்புட் வந்து இந்த ஷீட்டில் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். வெல்கம் டு கிரிஷிஸ் எக்ஸல் எனிவேர்ன்ற மெசேஜ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மேக்ரோ வந்து இங்கே நம்ம பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. அதே மாதிரி திஸ் ஒர்க் புக் இங்கேயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஷீட்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், திஸ் ஒர்க் புக்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த யூசர் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் எப்படி நான் கொண்டு வரது? இந்த மாடல் எனக்கு தெரியல, இது எங்கே இருக்குது, எப்படி கொண்டு வரதுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு வரலாம். இந்த இன்சர்ட் டேப்பில் இங்கே பாருங்கள், மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் கிரியேட் ஆகிடும். ஸோ எல்லாருமே ஒரு VBA கோட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலுக்குள்ளே தான் அதனுடைய கோடை ரைட் பண்ணுவாங்க. முக்கியமாக என்ன ரீசன்னா, இந்த ஷீட் வந்து நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது இந்த ஷீட்டை யாராவது டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய கோடு, கம்ப்ளீட் கோடை நீங்கள் இந்த ஷீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது டெலீட் ஆகிடும். மாடலில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் மாடல் 500க்கு பதிலாக சாம்பிள் மேக்ரோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா அந்த சாம்பிள் ரீநேம் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு அப்படி நேம் சேஞ்ச் ஆகிடும். அன்லெஸ் வி டெலீட் திஸ், நீங்கள் டெலீட் பண்ணுற வழி இது போகாது. அது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா, ரைட் கிளிக், ரிமூவ் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் do you want to export sample before removing it? உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த கோடை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நோ கொடுக்கலாம். இப்படி தான் உங்களுடைய கோட் வந்து நம்ம மாடலில் சேவ் பண்ணுறது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலுக்குள்ளே உங்களுடைய கோடை எழுதுங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஃபார்ம். யூசர் ஃபார்ம் ரொம்ப இட்ஸ் அ வெரி இன்டராக்டிவ். நிறைய கண்ட்ரோல் இதில் ஆட் பண்ணலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆட் பண்ணலாம். டேட்டா என்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய யூசர் ஃபார்ம் இதுதான். ஸோ டேட்டா என்ட்ரி எப்படி அந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பயன்படுத்தலாம். ஸோ லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை செக் பாக்ஸ், பட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த யூசர் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்ரோ அதுக்கு ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் கவர் பண்ணலாம். கிளாஸ் மாடல்லையும் நீங்கள் மேக்ரோ உங்களாலே ரைட் பண்ண முடியும். பட் அது என்னென்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணலாம், பட் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் இன் யுவர் லைப்ரரி. அந்த லைப்ரரி எப்படி பார்க்குறதுனா, இங்கே பாருங்கள், வியூ ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஆல் லைப்ரரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இங்கே இல்லாத ஒன்று நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடலுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.